பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களாம் ஒப்பில்லா தீர்ஸ்நானத்தினால். அவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா ஒப்பில்லா தீர்ஸ்நானத்தினால். அவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி பிட குணமாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களாம் ஒப்பில்லா தீர்ஸ்நானத்தினால். அவதோஷம் நீங்க நம்பினீர்களாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களாம் ஒப்பில்லா தீர்ஸ்நானத்தினால். அவதோஷம் நீங்க நம்பினீர்களாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். அவதோஷம் நீங்க நம்பினீர்களாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி பிட குணமாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரலோக சிலை அணிந்தீர்களா வல்லமையின் பட்டயாளத்தினால். மறுஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரலோக சிலை அணிந்தீர்களா வல்லமையின் குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரலோக சிலை அணிந்தீர்களா வல்லமையின் பட்டயாளத்தினால். மறுஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரலோக சிலை அணிந்தீர்களா வல்லமையின் பட்டயாளத்தினால். மறுஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரலோக சிலை அணிந்தீர்களா வல்லமையின் பட்டயாளத்தினால். மறுஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின்
பரலோக சிந்தை அணிந்திருக்கிறோம். பரலோகத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை குறித்த சிந்தை, அந்த அந்த உயர்வை குறித்த சிந்தை, அந்த நன்மையை குறித்த சிந்தை, அந்த வாழ்வை குறித்த சிந்தை. இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே அப்படி மாற்றியிருக்கிறார். ஆமென். தேவன் அழிக்கிறது வேலையே கிடையாது அவர்கிட்ட. அவர் வந்துட்டு அவர் ஜீவாதிபதி, ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை நமக்காக ஈந்து நம்மை மீட்டிருக்கிறார். அப்போ பிசாசு தான் பாருங்க காரணம், பிசாசு தான் இதுக்கு காரணமே. கவனிங்க, அதனால தான் அங்கே சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். அப்போ இதுக்கு பின்னாடி இருக்க பிசாசு தான் காரணம். வியாதிக்கு காரணம் பிசாசு தான், நோய்களுக்கு காரணம் பிசாசு தான், பஞ்சத்துக்கு காரணம் பிசாசு தான், சண்டைக்கு காரணம். ஆமாம், நம்ம என்ன செய்யறதில்ல, சண்டைக்கு காரணம் புருஷன் தான்றோம் ஒரேடியா. அந்த மனுஷன் தான் அதுக்கு காரணம். அது மனைவி தான் காரணம். அவ்வளோ முன்னாடி பேச முடியாது, இப்போ அங்கிட்டு போய் பேசிட்டு போக வேண்டியதான். சில நேரத்தில் நேரடியாக பேசினா பெரிய சண்டை ஆயிடும் நினச்சிட்டு அங்கிட்டு போய் பேச வேண்டியதான். கணவன் மனைவி இங்கே வந்துட்டு ஒன்றும் பேசணும், டம் அங்கே பாத்திரம் உடையும், டம்முன்னு தூக்கி இங்கே போடுறது இந்த மனுஷன் அதை செஞ்சுட்டான் இதை செஞ்சுட்டான்னு அவர் மேலே இருக்க எல்லா கடுப்பையும் தூக்கி எது மேலே போட்டு பாத்திரத்தின் மேலே போட்டு பாத்திரத்தை நெடிச்சு வச்சுருப்பாங்க. நீ பாத்திரத்தை பார்க்கணும். கிச்சன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இவங்க எப்படி கணவன் மேலே அன்பாக இருக்கிறார்கள், இல்லைன்னா கணவன் மேலே எவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு கிச்சன் வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும். சட்டியில் உடச்சி வச்சுருப்பாங்க, வச்சுருந்தாங்கன்னா என்ன நமக்கு தெரியாதுல்ல. போட்டு டம் இதைக்கு இங்கே ஒரு போடு, அங்கே ஒரு போட்டு நினச்சி அப்படின்னு ஒரு போடு சவுண்டு விட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கான்னு உங்களுக்கு தெரில. கரெக்டாக புரிஞ்சிடணும். நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுங்க, ஆணும் பெண்ணும் கருத்தாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த உங்களுடைய உள்ளங்களிலே தெளிவு வர வேண்டும். பேதுரு சும்மா இங்கே எழுதலை சொல்லலை, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழித்திருங்க. ஏனென்று கேட்டால் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். விழுங்குறது எல்லாரையும் விழுங்க முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க. மாற்றவங்களை தான் விழுங்குவான். எப்படி பல்ல பிடிங்கிட்டாரான் கத்துறான், விழுங்குவான்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறாரான். அவன் கடிக்க முடியாது, விழுங்குவான். ஆனால் யாருன்னா மாற்றவங்க தான் விழுங்குவான். எப்படி மாற்றவங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேஸுங்க, சண்டை வந்தால் பதிலுக்கு பதில் அடிக்கிறது மாட்டிடுவாங்க கண்டிப்பாக. வியாதி வந்தால் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சுட்டாரே, நான் ஆண்டவரை தேடுறதில்லை போ அப்படின்னு கத்தரை விட்டு போயிடுறது, மாட்டிட்டாங்க. பஞ்சம் வந்துருச்சுன்னா, பணமே கிடைக்கலனா, என்னங்க ஜோமணி தான் இருக்கும், ஆண்டவர் இன்னும் ஒன்றும் செய்யலையே அப்படின்ட்டு அப்படி போகிறான்னு வச்சுக்கோங்க, மாட்டிட்டான், அதோட தொலைஞ்சது, அங்கே கதையே முடிஞ்சு போச்சு. ரொம்ப கவனம். இந்த மாதிரி பல காரியங்கள் எல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறோம். பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நோக்கம் என்னவென்றால், உங்களுக்குள் இருக்கக்கூடிய வார்த்தையை எடுக்க வேண்டும், உங்களுக்குள் இருக்க இயேசுவை நீக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? ஏன் பிரச்சனைனா, உங்களுக்குள் இருக்கிற இயேசுவினால தான் அவனுக்கு பிரச்சனை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரால தான் பிரச்சனை, உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையினால தான் பிரச்சனை. அதனால தான் உங்கள் வார்த்தையை அவன் முழு பகைக்கிறான். இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீங்க, வார்த்தையாகிய தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்கள், ஆனால் வார்த்தையாகிய தேவனை பிசாசு பகைக்கிறான், முழு பகைக்கிறான். வார்த்தை அவனுக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டால், வார்த்தை வந்துருச்சுனாலே வாழ்க்கை வெற்றியாய் மாறிவிடும், ஜெயமாய் மாறிவிடும். எந்த பஞ்சத்துக்கும் காரணம் கர்த்தர் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். கவனிங்க, இங்கே கொடிய பஞ்சம் தேசத்தில் வந்துருச்சு, மழையே இல்லை, கொஞ்சம் பயங்கரமான பஞ்சம். இந்த பஞ்சத்துக்கு காரணம் தேவன் அல்ல, இந்த பஞ்சத்துக்கு காரணம் அந்த ஆகாப் ராஜா.
ஆகாபு ராஜா விக்கிரக ஆராதனை பண்ண ஆரம்பித்துட்டாரு. தேவனை விட்டு விலகி போய் தேவனுடைய மக்களை தேவனை ஆராதிக்க விடாதபடி. கவனிக்கணும், நல்லா கவனிங்க. யார், எந்த ராஜா? என்ன ராஜா சொல்லுங்க? ஆகாபு. சொல்லுங்க. இவன் தான் காரணம். இவன் என்ன பண்ணார்? இந்த ராஜா மனைவி கூட பயங்கரமான ஆளு. மனைவி ஒரு பில்லி சூனியக்காரி, எசபேல்ங்கிறவா. அவன் மாந்திரிகம் பண்ணக்கூடியவா. இவதே வேலையை சுற்றிட்டு இருக்கிறது. இந்த நாடே அப்படி ஆக்கி வச்சிட்டாங்க. அதனால தான் பாருங்க, விக்கிரக ஆராதனை பண்ணி பில்லி சூனியங்களை தேடுகிற மக்கள் தேவனை பகைக்கிறார்கள். தேவனுடைய கோபாக்கினைக்கு வழிவகுக்கிறாங்க. இந்த ஆகாப் ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, விக்கிரக ஆராதனை செய்தார். அப்புறம் ஜனங்களை தேவனை விட்டு வழி திருப்பி நடத்த ஆரம்பித்தார். இதெல்லாம் சேர்ந்து தான் பஞ்சம், கொடிய பஞ்சம். இந்த பஞ்சத்துக்கு காரணம் தேவன் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். இப்போ தேவனே கொடுத்துட்டாரு, பஞ்சத்தை அனுப்பிட்டாரு அர்த்தம் கிடையாது. தேவனை விட்டு வெளியே போனால் ஒன்றும் கிடையாதுங்க, பஞ்சம்தான் வரும். ஆமாம், தேவன் இல்லாத இடத்துல, அதான் நரகம் ரொம்ப ரொம்ப கொடூரமான இடமா. ஏன்னு கேட்டால் அங்கே தேவன் இல்லையா. பாதாளம் பயங்கரமான இடம். அங்கே பாதாளம் போயிட்டே இருக்குமா. நீங்கள் கவனிச்சிக்கிங்களா? உறங்கும்போது கவனிச்சிருப்பேன், சில நேரத்தில் ஏதாவது சொப்பனம் வந்திருக்கோம், அப்படியே குழிக்குள்ள பரம்ப விழுந்துட்டேனே அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. இதே தான், இதான் பாதாளம். அதுக்கு என்ன, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டம்லெஸ் பிட் அப்படின்றாங்க. அதாவது அடியே கிடையாது. பாட்டம் சொல்கிறோம் இல்லையா, இந்த கிளாஸுக்கு ஒரு பாட்டம் இருக்குது. அப்போ தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த அளவு தான் நிரம்பும். இதுக்கு பாட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும் அப்படின்னா, இதான் பாட்டம். அதே மாதிரி தான் பாட்டம்லெஸ் பிட்டுன்னா அதான் போல். அது ஒரு இடம் பாருங்கள். அப்புறம் டார்க்னஸ், இருட்டு உள்ள இடம், கார் இருள், வெளிச்சமே இருக்காது, எப்படி இருக்கும் பாருங்க. அப்புறம் நரகம், அது கொடூரமான இடம். ஏனென்றால் இங்கெல்லாம் தேவன் இல்லை. யாரும் இல்லை, தேவன். தேவன் இல்லை என்றால் எல்லா இடத்துலையுமே மோசமாக இருக்கும். தேவன் இல்லை என்றால் உங்கள் வீடே மரகமாக தான் இருக்கும். அப்போ தேவன் இல்லாத இடத்துல உங்களுக்கு நன்மை வராது. அதனால தான் பாருங்கள், தேவன் எந்த பஞ்சத்தையும் அனுப்புறதும் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. எந்த பஞ்சத்தையும் அனுப்புகிறாரா? என்னதான் இருந்தாலும் நல்ல விளைச்சல் உண்டாகுது. என்னதான் இருந்தாலும் மழை பெய்யுது, இப்போ கரெக்டான மழை பெய்யுது. புரியுதா உங்களுக்கு? தேவனே கொடுக்குறார். அதுதான் எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சிருக்கிறார். பூமியவே ஒரு சாயலாக வச்சிருக்காரு. கால சூழ்நிலையில் மாறி நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையில் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி தான் அப்படி வச்சிருக்கிறார். அப்போ அவர் பஞ்சத்தை அனுப்பலை. இங்கே பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னா, இவன் பயங்கரமான கொடிய வேலையை செஞ்சிட்டான். தேவனை விட்டு, தேவனுடைய ஆராதனை பண்ணுவதை விட்டு தேவனுடைய மக்களை திருப்பி வேற பக்கத்தை திருப்பிட்டான். விக்கிரகங்களை சேவிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பில்லி சூனியங்களை நாட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு கூட அப்படி தேவ மக்கள் சிலர்லாம் தப்பு பண்ணுவாங்க. ஆமாம், அப்படி பண்ணவே கூடாது பாருங்க. தேவனை விட்டு, தேவன் அண்டை போகிறத விட்டு. அப்போ பஞ்சத்துக்கு காரணம் தேவன் அல்ல. இங்கே ஒரு காரியத்தை கவனிங்க. இங்கே இருக்கிற எலியா தீர்க்கதரிசி, திஸ்பியன் ஆகிய எலியா, இந்த எலியா தீர்க்கதரிசி தேவ மனுஷனா இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, தேவ மனுஷனா இல்லையா? ஏன் பஞ்சம் இந்த ஆளுக்கு வந்துச்சு? இவருக்கும் பஞ்சத்தில் மாட்டிட்டாரே. நல்ல மனுஷன் தானே, நீ கேளுங்க. நல்ல மனுஷன் தான்யா, எதுக்கு பஞ்சத்தில் மாட்டினாரு? ஆண்டவர் பஞ்சத்தை அனுப்பி இந்த எலியாவை சோதிக்கிறாரா? கிடையாது, கிடையாது. பஞ்ச தேசத்தில் இருக்கு, ஆனால் தேவ மனுஷனுக்கு குறை வராது. அதை தான் நீங்கள் கவனிக்கணும். எப்படி குறை வராதுங்க கவனிக்கணும், அதையும் பார்க்கணும். பஞ்சம் தேசத்தில் இருக்கத்தான் செய்து, அதுபோல் வியாதி தேசத்தில் இருக்கத்தான் செய்து, கொடிய வியாதி தேசத்தில் இருக்கத்தான் செய்து. அது நிறைய மலிஞ்சு கிடக்குது. ஏன் என்றால் ஆகாபு. யாருனால? ஆகாபு. பின்னாடி பிசாசு இருக்கான். அப்போ இருக்குதான் இருக்கு. ஆனால் எலியாவும் அதை மாட்டிட்டானே. யார் மாட்டிட்டாரு? யார் அவரு? நீதிமான், தீர்க்கதரிசி, நல்ல மனிதர், தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷனை மாற்றானே, கவலைப்படாதீங்க. தேவ மனுஷன் மாற்றான்னா அந்த மனுஷனை காக்க தேவன் இருக்கிறார். அந்த மனுஷனுக்கு உதவ தேவன் இருக்கிறார். அவர் எப்படி உதவுகிறார்? தேவன் எப்படி உதவுகிறார் என்பதை இங்கே கவனிக்கணும். அடுத்த வசனத்தில் பாருங்க. தேவன் காக்க இருக்கிறார், தேவன் உதவ இருக்கிறார், தேவன் அந்த மனுஷனை உயிரோடு காப்பாற்றுவதற்கு இருக்கிறார். கொடிய பஞ்சம் இருக்கிறார். எப்படி அவர் உதவி செய்ய முடியும்? எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும்? எந்த விதத்தில்? நான் பாருங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை, 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை எந்த வழியில் உதவி செய்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்போ வார்த்தை கவனிக்கணும். நீதிமான் நீங்க, தேவனுடைய மனுஷன் நீங்க. இன்னைக்கு பிரச்சனை தேவன் அனுப்பலை,
இங்கே பிரச்சனை காரணம், இந்த வறுமை காரணம் இது ஆகாபு தான். அவன் தான் தேவனை விட்டு தூரம் போகிறான். அவன் தேவனை விட்டு அவன் தூரம் போனது நிமித்தமாக தேசமே பஞ்சத்தில் இருக்குது, தேசமே நெருக்கடியில் இருக்குது இல்லையா? அப்போ ஆகாபு தான். ஆனால் தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள், தேவ மனுஷர் இருக்கிறார். தேவ மனுஷர்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னென்னா, ஏன்னு கேட்குறத நிறுத்திட்டு என்ன செய்யணுங்கிறத பார்க்கணும். என்ன செய்யணுங்கிறத பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரிஞ்சிடும். என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகுதான்? கர்த்தருடைய வார்த்தை எலியாங்கிற தீர்க்கதரிசிக்கு உண்டாகுது. எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. என்ன உண்டாகுது பாருங்க. நீ இவ்விடம் விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒழித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க கர்த்தர் உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவார் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே. பார்த்தீங்களா, தேசத்தில் பஞ்சம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. தேசத்தில் வியாதி இருக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யுங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது அந்த வார்த்தையவே பிடிங்க, அந்த வார்த்தையின்படியே செய்யுங்க. அந்த வார்த்தையின்படியே நீங்கள் போய் யோர்தானுக்கு நேராக இருக்க கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேவ ஜனங்கள் கவனிக்க வேண்டும். தேவ ஜனங்களுக்கு எந்த ஒரு தீமையும் வராது, தேவ ஜனங்களுக்கு எந்த அழிவும் வராது. எலியாவே நீ சாவதே கிடையாது. ஆமாம், உன்னை கொள்ள யாராலையும் முடியாது. கொண்டுட்டு போகணும், கர்த்தர் கொண்டுட்டு போகணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. எலியாவை கர்த்தர் போசிக்கிறார். அங்கே முடிஞ்சு அந்த தேசத்தில் ஆற்று தண்ணி வத்திருச்சு. அந்த நாள் வரைக்கும் பாருங்க, காகத்தை அனுப்பி போஷிக்கிறார். அற்புதமாக நடக்குது. நான் சொல்கிறேன், இப்போ தான் தேவ ஜனங்கள் தெளிந்த புத்தியாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். பிரச்சனை வருதுன்னு உடனே நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னா, வேதத்தில் வாசிக்கிறோம், மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எப்படின்னா, வசனத்தை இருதயத்திலிருந்து எடுக்கிறது தான் சாத்தானுடைய வேலை. வசனத்தை எடுத்தாச்சுன்னா போதும், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை விட்டு எடுத்தாலே போதும், நீங்கள் ஒன்றும் இல்லை. வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. அவன் பயக்கிறது வேற எதுவும் பயக்கல. உங்களுக்குள்ள இருக்கிற வசனத்தை, வாக்கு தத்தத்தை தேவன் சொல்லியிருக்கிறார்ல, வாக்கு தத்துவம் தேவன் சொல்லியிருக்கிறார்ல, நன்றாக இருப்பீர்கள், ஜெயித்திருப்பீர்கள், வெற்றி, அப்படிப்பட்ட வாக்கு தத்தம் இருக்கு இல்லையா? தேவன் சொன்ன வார்த்தையை உங்களுடைய மனதிலிருந்து எடுத்து போறதான் வேலை. பிரசங்கம் கேட்குறீங்க, தேவனுடைய வார்த்தை உள்ள போகுது, அவன் போவையிலே எடுத்து போட்டுருவான், ஏதாவது பிரச்சனை அனுப்பி. அதான் அவன் வேலை. நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? கரெக்டாக அந்த வார்த்தையை நழுவ விடக்கூடாது, பிடிச்சிக்கிறணும், வசமாக பிடிச்சிக்கிறணும். பிசாசு என்ன பிடிச்சி அதை நீ நழுவு விட்டுணும்னு நினைக்கிறான். விட்டுட்டீங்கன்னா விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, வசனத்தை எடுத்து போடுறான். இவைகளே வசனம் விதைக்கப்பட்ட வழி அருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடன் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர் பற்றாமல், கவனிங்க, தங்களுக்குள்ளே வேர் பற்றாமல் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் என்ன வருது பாருங்க, எது நிமித்தம் வருது? இப்போ மறுபடியும் பாருங்க, பிசாசு வசனத்தை தான் எடுக்கிறான். உபத்திரவம் எதன் மூலமாக வருதுன்னா, எதுக்காக வருதுன்னா, வசனத்து நிமித்தம் தான் வருது. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியும். இப்போ பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டணும்னா நல்லா புரிஞ்சிடும். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். என்ன அடைகிறாங்களாம்? எதனால வருது உங்களுக்கு பிரச்சனை? எதனால சொல்லுங்க, புரியலையா உங்களுக்கு? எதனால வருது? வசனத்தின் நிமித்தம் தான் வருது. உங்களுக்குள்ளே போடப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை நிமித்தமா. ஏனென்று கேட்டால், தேவனுடைய வார்த்தை விதை. தேவனுடைய வார்த்தை எங்கே விழுதோ, எந்த நல் மனதில் விழுதோ, நல்ல வசனத்தை எடுத்து நல்லா காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அது 30, 60, 100மான பலனை கொண்டுட்டு வந்துடும். அவங்க ஆசீர்வாதமான ஆளாய் கண்டிப்பாகவே நிச்சயமாகவே இருப்பார்கள். இது பிசாசுக்கு தெரியும். அதனால தான் வசனத்தை குறிப்பார்த்து எடுக்கலாம். ஆமாம், எல்லா வேலையும் செய்ய வச்சுருவான். ஆனால் வசனம் மட்டும் உனக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்போ நான் தடுப்பேன். அதனால தான் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, உள்ளே போகும்போது ரொம்ப விழிப்புள்ளவர்களாய், கவனமுள்ளவர்களாய், அந்த வார்த்தையவே பிடிச்சு நிற்கக்கூடிய நபராய் நீங்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் யாக்கோபுல அந்த 1 பேதுரு புஸ்தகத்தில் அவர் அப்படி தான் சொல்கிறார். விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லிட்டு, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து. எதில் உறுதியாக இருந்து? எதில் உறுதியாக இருந்து? நல்லா சொல்லுங்க, எதில் உறுதியாக இருந்து? விசுவாசனா என்ன?
சொல்லுங்க. விசுவாசம் என்றால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். விசுவாசம் எங்கிருந்து வருது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. சொல்லப்போனா விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தை. புரிந்து கொள்ளுங்கள். எது விசுவாசம்? என்ன சொல்லுங்க? தேவனுடைய வார்த்தை. உறங்கிறாதீங்க, சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. எது விசுவாசம்? விசுவாசம் உடனே சும்மா விசுவாசம் உடனே விசுவாச வாழ்க்கையை பற்றி நான் பேசல. விசுவாசம் என்கிறது தேவனுடைய வார்த்தை. வார்த்தையை பிடித்து கொண்டு உறுதியாக இருங்கள். அவனை எதிர்த்து நிற்கணுமா? அவனை எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? வார்த்தையை பிடித்து கொண்டு. அதனால தான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்துன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இங்கே என்னத்து நிமித்தமும் பிரச்சனை வருது? வசனத்தின் நிமித்தமாக துன்பமோ உபத்திரமும் துன்பமும் வருது. வந்தோடனே இடரல் அடைகிறார்கள். எப்படி? அப்புறம் வசனம் கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடு. வசனத்தை தான் நெருக்குது. இதெல்லாம் வருது பாருங்க. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அப்புறம் மற்றவர்களை குறித்த இச்சைகள், இப்படியெல்லாம் வந்து என்னன்னா வசனத்தை நெருக்கி போடுகிறது. வசனம் வேலை செய்யவிடாத ஆக்குது. ஆனால் நீங்கள் வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை உள்ளே பதித்து வைக்கும்போது உள்ளே வைக்கிற அந்த வசனம் 30, 60, 100 பலனை கொண்டுட்டு வருகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை உங்களை காக்கும். நீங்கள் பிரச்சனை நடுவில் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையை பிடித்து நிற்கணும். வார்த்தை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அங்கே ஆற்று நீர் வற்றிடுச்சு. மறுபடியும் வசனத்தை பாருங்க. இப்போ 1 ராஜாக்கள் புத்தகம் 17வது எடுத்துவாங்க. அங்கே ஆற்றுல தண்ணி வத்திருச்சு, காகம் வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. எப்படி? இப்போ என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் உடனே இப்போ விடலை. கர்த்தர் பஞ்ச காலத்திலே தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய தாசர்களை காக்கிறார். அல்லேலூயா. பஞ்ச காலத்தில் கர்த்தர் தூதனை அனுப்பி காக்கிறார். கர்த்தர் காகத்தை அனுப்பி காக்கிறார். கர்த்தர் நல்ல மனிதர்கள் மூலமாக போஷிக்கிறார். நம்மை விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆகவே நான் சொல்கிறேன், இங்கே வந்த பஞ்சத்துக்கு காரணம் எலியா கிடையாது. இங்கே வந்த பஞ்சத்துக்கு காரணம் ஆகாப் ராஜா, பிசாசு காரணம். புரிந்ததா உங்களுக்கு? ஆனால் இந்த நேரத்தில் எலியா என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட பஞ்சத்தில் நான் எங்கே பிழைக்க போகிறேன், பேசாமல் நான் எங்கிட்ட போகிறேன்னு போகலை. கர்த்தருடைய வார்த்தையை கவனித்தார், வார்த்தையை பற்றி கொண்டார், வார்த்தையை பின்பற்றினார். ஆகவே மலை அந்த தண்ணீர் வற்ற நேரம் வரைக்கும் காலையிலேயும் சாயந்தரமும் இறைச்சியும் ரொட்டியும் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச உடனே அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. தேசத்தின் மழை பெய்யாதபடியானால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. 7ஆம் வசனம். தேவன் வாசலை திறந்து வைக்கிறார். நீதிமான் கட்டு போக முடியாது, நீதிமான் அழிந்து போக முடியாது, நீதிமான் சாக முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வார்த்தையை கவனிக்கிற மக்களாக இருக்கணும். எலியாவுக்கு தான் நடந்துச்சு. அப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும் தேவன் காரணர் அல்ல. சொல்லுங்க. என்னுடைய எந்த பிரச்சனைக்கும், எந்த வியாதிக்கும், எந்த தரித்திரத்துக்கும், எந்த பஞ்சத்துக்கும், எந்த சண்டைக்கும், எனக்கு வருகிற எந்த சண்டைக்கும், எந்த பஞ்சத்துக்கும், எந்த வியாதிக்கும், எந்த ஒரு குறைவுகளுக்கும் தேவன் காரணர் அல்ல. என்ன சொல்ல? தேவன் காரணர் அல்ல. தேவன், என்னுடைய தேவன் மிகவும் நல்லவர். எனக்காக பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட என்னை காக்கிறவராய் இருக்கிறார். புரிந்து கொண்டீர்களா?